ஹெச்டிஎஃப்சி பேங்கினுடைய சேர்மன் அட்டானு சக்கரவர்த்தி திடீர்னு தன்னுடைய ராஜினாமாவை வெளியிடுகிறார். இது யாரும் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு இல்லை. ஆனால் இதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நிறுவன மேலாண்மையினுடைய எத்திக்ஸோட சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இவர் ஒரு நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன். பேங்க் டே டு டே ரன்னிங்கில் இன்டர்ஃபியர் பண்ணுவதற்கு அவருக்கு எந்த விதமான ஒரு ரோலும் கிடையாது. மேற்பார்வை தான் பார்க்கலாம், அதுவும் போர்டு. அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஏற்கனவே அவருடைய 3 ஆண்டு டேர்ம் 2024 முடிஞ்ச பிறகு ஒரு எக்ஸ்டென்ஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு. 27 அவர் டேர்ம் முடிய போகுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் திடீர்னு ராஜினாமா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கடிதத்தை வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தொலைக்காட்சிக்கு வங்கி நல்லா தான் இருக்கு அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டையும் கொடுத்துட்டு நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். முக்கியமாக உலக முதலீட்டாளர்கள் மைண்டில் சந்தேகத்தை அவசியம் இல்லாமல் விதைத்திருக்கிறார் அப்படிங்கிறதான் இதில் மையப்புள்ளி. இந்தியாவில் சிஸ்டமிக்கலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு வங்கியில் சேர்மனாக பணியாற்றக்கூடிய ஒரு நபர் தன் பொறுப்பை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று வரைமுறைகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே இவர் மதிக்கலை அப்படிங்கிறதான் இதிலிருந்து தெளிவாக தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு நடத்தை கார்ப்பரேட் கவர்னன்ஸை கேள்விக்குறியாக ஆக்கும் நோக்கம் கொண்டது அப்படின்னு எனக்கு தோணுது. இப்படிப்பட்ட ஒரு உள்நோக்கம் ஒரு சேர்மனுக்கு வரவே கூடாது. ஆனால் இவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இது நிச்சயமாக அவருடைய ஒரு குறைபாடாகத்தான் நான் பார்க்குறேன். நிறுவனத்தின் குறைபாடாக நான் நினைக்கவில்லை. ஆனால் பங்குச்சந்தை நிச்சயமாக அதிர்வலைகளை சந்தித்தது. இந்த அதிர்வலைகள் இன்னும் சில நாட்கள் நீடிக்கும். மார்க்கெட்டில் நம்பிக்கை மீண்டும் வரும் வரை இவருடைய இந்த பொறுப்பற்ற நடத்தையின் தாக்கம் நிச்சயமாக ஹெச்டிஎஃப்சியின் பங்கின் மீது பிரதிபலிக்கும்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் see how things settle down.